ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்கில் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இந்தியாவும் யூஎஸும் ரீசெண்டாக டீல் சைன் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த டீலுக்கு இந்தியாவுடைய விவசாயிகள் மற்றும் விவசாயிகளுக்கான கூட்டமைப்பு ஃபார்ம் ஆர்கனைசேஷன் எல்லாமே அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீலில் அப்படி ஃபார்மரை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி என்ன விஷயம் இருக்குது, உண்மையிலே அஃபெக்ட் பண்ணுமா, கவர்மெண்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு இந்தியர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம எல்லாருமே அரசாங்கம் ஏதோ ஒரு பாலிசி போடுறாங்க, அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வேர்ல்டு அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் குளோபலைஸ் ஆயிடுச்சு. அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான இம்பாக்ட் இந்தியாவிலும் இருக்கும். ஸோ இதனால் நம்மளுடைய ஜாப் அஃபெக்ட் ஆகலாம், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அஃபெக்ட் ஆகலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம உலகத்தில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல் ஸ்கில் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனல் வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே டே பை டே உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே வரலாம், நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இப்போ எதனால் இந்த டாபிக் நியூஸில் இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய ஃபார்மர் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவும் யூஎஸ்ஏயும் போட்ட ட்ரேட் டீல் அப்படிங்கிறது இந்தியன் ஃபார்மர்ஸுடைய நலனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 12 பிப்ரவரி ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்தியா முழுக்க ஒரு 100-150 ஃபார்மர் ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீலை கொண்டு வந்ததுக்காக நம்மளுடைய மினிஸ்டர் பியூஷ் கோயல் பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு போகிறாங்க. முதல்ல அந்த டீல் அப்படிங்கிறது என்னன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய ட்ரேட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு சில ரிலாக்ஸேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. குறிப்பாக இந்தியாவிலிருந்து நம்ம அமெரிக்காவுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஏற்றுமதி பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அமெரிக்கா 50% ஒரு டாக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த டாக்ஸ் 50%லேருந்து நிறையா ப்ராடக்ட்டுக்கு 18% குறைச்சிட்டாங்க. குறிப்பாக ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ், தென் ஏர்கிராஃப்டோடைய ப்ராடக்ட்டு, ஃபார்மாசூட்டிக்கல், இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெலாம் அமெரிக்கா 0% மட்டும் தான் போட போகிறாங்க. இதுக்கு கைமாறா இந்தியா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம 18% தான் டாக்ஸ் வந்து போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா அடுத்த 5 வருஷத்தில் அமெரிக்கா கிட்டேருந்து 500 மில்லியன் மதிப்பிலான பொருட்களை இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நிப்பாட்டிட்டு இந்தியா அமெரிக்கா கிட்டையும் வெனிசுலா கிட்டையும் ஆயில் வாங்க போறதா அமெரிக்கா தரப்புல சொல்றாங்க. பட் இந்தியால இருந்து அதுக்கு இன்னும் எந்த கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஸோ இதான் வந்து இந்த டீல். இப்போ இந்த டீல்ல நிறைய அமெரிக்காவுடைய ப்ராடக்ட் இந்தியாவுக்கு ரொம்ப டாக்ஸ் கம்மியான ரேட்ல வரப்போகுது. அதனால ஃபார்மர்ஸ் வந்து இது வந்து விவசாயத்துறையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அச்சப்படுறாங்க. இதான் வந்து மெயினான விஷயம். ஸோ விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோட்டல் சரண்டர், இந்த டீல் அப்படிங்கிறது முழுக்க அமெரிக்காவுக்கு தான் ஃபேவரா இருக்கு. இந்தியா வந்து டோட்டலா அமெரிக்கா கிட்ட சரண் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த டீல்னால அமெரிக்காவுடைய கார்பரேட், அமெரிக்காவில் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், அக்ரிகல்ச்சர் பிசினஸ் பண்ணக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிறுவனத்துக்கு தான் அதுக்கான பெனிஃபிட்டை தவிர இதனால பாதிக்கப்பட போறது இந்தியாவுடைய ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தரப்புல இருந்து நம்ம மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல இந்தியாவுடைய விவசாயிகளை பாதிக்காத மாதிரி அந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம். முக்கியமான ஒரு சில பொருட்களுக்கெல்லாம் இதுல அமெரிக்காவுக்கு நம்ம டாக்ஸ் போட தான், ஆல்ரெடி போட்ட மாதிரி போட தான் போறோம், அதுல எந்த விதமான எக்ஸப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஃபார்மர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இதுல வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு சில ப்ரொவிஷன் வந்து ஃபார்மருக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இப்போ இந்தியா இந்த அக்ரிமெண்ட்ல அக்ரிகல்ச்சர் மற்றும் இந்தியாவுடைய டைரி ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு சில ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட்ல இந்தியாவுக்கு அமெரிக்கால இருந்து வரக்கூடிய கிரெயின்ஸ், ஸ்பைசஸ், டைரி ப்ராடக்ட், அதே மாதிரி பவுல்ட்ரி, மீட், இந்த ப்ராடக்ட்டுக்குலாம் எந்த எக்ஸப்ஷனும் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டுக்குலாம் ஆல்ரெடி என்ன மாதிரியான டாக்ஸ் இருந்துச்சோ அதே டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எந்த மாதிரி டாக்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி டாக்ஸ் தான் வந்து போட போறாங்க. குறிப்பாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், ஜிஎம் கிராப் வந்து அமெரிக்காவில் நிறைய இருக்கு, அந்த மாதிரி கிராப்லாம் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அக்ரிமெண்ட்ல வந்து போட்டிருக்காங்க. ஆனா இந்தியா ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு, ஒரு சில குறிப்பா ஆப்பிள், இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுக்கு சலுகை வந்து கொடுக்குறாங்க. அதுல ஒரு சில ப்ராடக்ட் மென்ஷன் பண்றாங்க. பண்ணிட்டு இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடிஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரிக்கா கொடுத்துருக்காங்க. அடிஷனல் ப்ராடக்ட் ஃபியூச்சர்ல ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து எந்தெந்த ப்ராடக்ட்ல ஆட் பண்றாங்களோ அது எல்லாமே இந்த லிஸ்ட்ல வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடிஷனல் ப்ராடக்ட்ல ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், இப்போ இந்தியாவில் விவசாயிகளை பாதிக்கிற மாதிரியான ப்ராடக்ட் கூட இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுடைய விவசாயிகள் வந்து பாதிப்படைவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதனால இந்த அக்ரிமெண்ட்னால இந்தியாவில் பாதிக்க போறது யார் அப்படின்னா சோயா.
இந்தியாவில் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இந்த சமயம் இந்த இடத்துல வந்து அதிகமான சோயா வந்து உற்பத்தி பண்றாங்க. ஸோ சோயா அப்படிங்கிற இது வந்து நம்ம கன்சியூம் பண்றதை தாண்டி இதுதான் வந்து கேட்டில்ஸ்க்குலாம், ஸோ அனிமல்ஸ்க்கு, அதே மாதிரி வந்து கோழி பண்ணைலாம் வச்சிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு தீவனமா இருக்குது. என்னன்னா அந்த சோயால இருந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீன் சோர்ஸ். சோயால இருந்து ரெடி பண்ணக்கூடிய அந்த மாட்டு தீவனங்கள், அதே மாதிரி கோழிக்கான தீவனங்கள் தான் வந்து இந்தியாவில் அதிகமா இதாகுது. அதனால நிறைய ஃபார்மர் இந்தியாவில், நார்த் இந்தியா சைட்ஸ்லாம் இந்த சோயா வந்து அதிகமா உற்பத்தி பண்றாங்க. பட் இப்போ இந்த சோயா ஃபார்மரை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடிஜிஎஸ் அப்படிங்கிறது இதுவும் வந்து ஒரு மாட்டு தீவனம் தான். டிடிஜிஎஸ் அப்படிங்கிற இதுவும் வந்து மாட்டு தீவனம் தான். இதுக்கான எக்ஸ்பான்ஷன் வந்து டிஸ்டில்டு ட்ரைட் கிரெயின் வித் சாலிபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஸ்டில்லர் கிரெயின் வித் ட்ரைட் கிரெயின் வித் சாலிபிள்ஸ் அப்படிங்கிறது தான் டிடிஜிஎஸ் அப்படிங்கிறது. இது எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அமெரிக்காவில் அதிகமாக அதிகமாக மக்காச்சோளம் இந்த மாதிரியான கிரெயின்ஸ்லாம் விளையும். இது மக்காச்சோளத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஹை புரோட்டீன் சோர்ஸ். நம்ம இந்தியாவில் உருவாக்கக்கூடிய இந்த சோயாபீன்ல இருந்து உருவாக்கக்கூடிய தீவனம் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டிடிஜிஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு தீவனத்துல அதிகமான புரோட்டீன் சோர்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி அது அமெரிக்காவில் ரொம்ப சாப்பிடலாம் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் நிறைய கான் உற்பத்தி தான் நடக்கும். இந்த மக்காச்சோளத்தோட உற்பத்தி தான் அதிகமாக நடக்கிறதுனால அமெரிக்காவில் இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப சீப்பா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ கார்ன் பேஸ்ட் அனிமல் ஃபீட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு இதுல ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு வந்து அதிகமான டாக்ஸ் வந்து போடுறாங்க. பட் இப்போ இந்த டீல்னால இதுக்கு போடப்பட்ட டாக்ஸை ரொம்ப 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 கம்மி பண்ண போறாங்க. ஸோ அதனால இந்தியாவுடைய மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட் இந்த ஒரு அனிமல்ஸ்க்கு போடக்கூடிய தீவனம் இந்தியாவுக்கு வரப்போகுது. இது இந்தியாவுக்கு வர்றதுனால என்ன டிராபேக் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இந்த தீவனம் இந்தியாவிலும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் மெயினா மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் வந்து சோயாபீன் பேஸ் பண்ணி தான். இப்போ சோயாபீனையும் இந்த டிடிஜிஎஸை கம்பேர் பண்றோம் அப்படின்னா, சோயாபீனோட இதோடைய ரேட் கொஞ்சம் கம்மி. சோயாபீன்ல இருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தீவனத்தை கம்பேர் பண்ணும்போது டிடிஜிஎஸ் அப்படிங்கிற இந்த தீவனத்துடைய ரேட் கொஞ்சம் கம்மி. அது மட்டும் இல்லாம இதுல அதிகமான புரோட்டீன் கண்டென்ட், இதுல வந்து 42% புரோட்டீன் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிடிஜிஎஸ்ல அந்த புரோட்டீனுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொருள் வந்துச்சுன்னா இந்தியாவில் இந்த கால்நடை வளர்க்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து இந்த சோயாபீன் மீல்ல இருந்து எதுக்கு மூவ் ஆவாங்க, டிடிஜிஎஸ் மாட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இன்டைரக்டா இந்தியால சோயாபீன் க்ரோ பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து சோயாபீன் ஆயில், அமெரிக்கால இருந்து வரக்கூடிய சோயாபீன் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த சோயாபீன் ஆயிலுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இந்தியாவுடைய எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷன், ஏன்னா அமெரிக்கால இருந்து சோயாபீன் ஆயில் சீப்பா வந்துச்சு அப்படின்னா இந்தியாவில இருந்து யாரும் உற்பத்தி வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இந்தியாவுடைய எடிபிள் ஆயிலையும் செக்டார்லையும் வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா மெயினா வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபார்மர் சொல்ற விஷயம். இந்த கார்ன் பேஸ்ட் அனிமல் ஃபீட் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வரதுனால இந்தியாவுடைய சோயாபீன் பேஸ்ட் அனிமல் ஃபீல்டு வந்து பாதிக்கப்பட போகுது. இதனால இன்டைரக்டா விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது வந்து முதல் விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் ஃபார் யூஎஸ் ரெட் சோர்கம். ஸோ யூஎஸ்ல இருந்து ரெட் சோர்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமல் ஃபீட், இது எல்லாமே மாட்டு தீவனங்கள். இது மாட்டுக்கு, கோழிகளுக்கு, இந்த மாதிரியான அனிமல்ஸ்க்கு, பேர்ட்ஸ்க்கு போடக்கூடிய தீவனங்கள் தான் என்ன இந்த ரெட் சோர்கம் அப்படிங்கிறது. இப்போ அமெரிக்கால இருந்து இப்போ ரெட் சோர்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூட்டி ஃப்ரீயா இந்தியாவுக்கு வரப்போகுது. எந்த விதமான டியூட்டியும் போடாம என்ன பண்றாங்க, அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்றாங்க. இதனால யாரு அஃபெக்ட் ஆக போறா அப்படின்னா, இந்தியால மாட்டு தீவனம், இந்தியாவில் மாட்டு தீவனம் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆக போறதா சொல்றாங்க. ஸோ ப்ரொவைட் லைஃப் ஸ்டாக் இண்டஸ்ட்ரி வித் அல்டர்னேட்டிவ் டொமஸ்டிக் மாய்ஸ். இந்தியாவில இருந்து நம்ம அதிகமாக அந்த மாய்ஸ்ல இருந்து மாட்டு தீவனங்களை உற்பத்தி பண்றோம். இதுக்கு அல்டர்னேட்டிவா அந்த ரெட் சோர்கம் அப்படிங்கிற இந்த விஷயம் வரும். ஸோ இது வந்து டியூட்டி ஃப்ரீயா வர்றதுனால இந்தியாவில் ஃபியூச்சர்ல இது ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால இந்தியாவில் இந்த மாட்டு பண்ணை, கோழி பண்ணை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இந்த இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த மாய்ஸ் பேஸ்ட் இது வாங்காம எதுக்கு போயிருவாங்க, ரெட் சோர்கமுக்கு போயிருவாங்க. ஸோ அதனால இந்தியாவுடைய இந்த மாய்ஸ் மார்க்கெட் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம்னால யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, யாரெல்லாம் ஆடு மாடு பண்ணை வச்சிருக்காங்க, கோழி பண்ணை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா அவங்களுக்கு ஹை புரோட்டீன் சோர்ஸ், ஹை புரோட்டீன் ஃபீட் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்க போகுது. ஆனா இதனால அஃபெக்ட் ஆக போறது யாரு அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபார்மர்ஸ், இந்த விவசாயிகள் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆக போறாங்க. ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம இந்த டிடிஜிஎஸ் இருக்கு இல்லையா, இது எதுல இருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட் அப்படின்னா எத்தனால். ஸோ எத்தனால் மேனுஃபேக்சரிங் பண்றப்போ என்ன பண்ணுவாங்க, மைஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கிரெயின்ஸ்லாம் வச்சு அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அந்த மேனுஃபேக்சரிங், எத்தனால் மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராசஸ்ல வெறும் அந்த கிராப்ல இருந்து, அந்த கிரெயின்ஸ்ல உள்ள வெறும் இது இருக்கு இல்லையா,
ஸ்டார்ச் மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அந்த ப்ராசஸ்ல, வெறும் ஸ்டார்ச் மட்டும் தான் அந்த எத்தனாலுக்கு வந்து தேவைப்படும். பேலன்ஸ் உடைய புரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். அந்த ப்ராடக்ட் வச்சு தான் இந்த DDGS இது இந்தியாவில் உற்பத்தி பண்றாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவில் இந்த எத்தனால் மேனுஃபேக்சரிங்ல ஒன்று எத்தனாலுக்கு தனி அமௌண்ட், அதே மாதிரி எத்தனால்ல இருந்து வரக்கூடிய இந்த பை ப்ராடக்ட் இருக்கு, இதெல்லாம் வேஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி, இந்த ப்ராடக்ட் வச்சும் தனியாக ஒரு அமௌண்ட் வந்து ஜெனரேட் பண்றாங்க இல்லையா. ஸோ இப்போ அமெரிக்கால இருந்து இந்த DDGS இந்தியாவுக்கு வர்றதுனால இந்தியாவுடைய எத்தனால் யாரெல்லாம் எத்தனால் ப்ரொடியூசிங் கம்பெனி இருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து இதாகும். ஏன்னா இப்போ கரண்ட்ல இந்த DDGS அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கால இருந்து நிறைய DDGS இந்தியாவுக்கு ரொம்ப கம்மியான ரேட்ல வர்றதுனால இதோட ரேட் என்ன ஆகும், இப்போ 80 ரூபாய். ஏன்னா எப்பவுமே ஒரு பொருளோட ரேட் டிமாண்ட் இருந்தா மட்டும்தான், ஓகேங்களா, டிமாண்ட் இருந்தா மட்டும்தான் அந்த பொருளோட ரேட் வந்து நல்லா இருக்கும். டிமாண்ட் ரொம்ப கம்மியாயிருச்சு, அதோட சப்ளை ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா, அந்த பொருளுடைய சப்ளை அதிகமாயிருச்சுன்னா காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும் இல்லையா. ஸோ அதனால இந்தியாவில் இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸ், அது மட்டும் இல்லாம ஃபார்மர்ஸும் வந்து அஃபெக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த அக்ரிமெண்ட்னால விவசாயத்துறையில யாருக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் கால்நடை மற்றும் இந்த கோழி எல்லாம் வளர்க்குறாங்களோ, ஸோ யாரெல்லாம் லைஃப் ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரி ஃபார்மிங் பண்றாங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா அவங்களுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன ரொம்ப சீப்பான சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து கிடைக்க போகுது. அதனால இந்த அக்ரிமெண்ட்னால பெனிஃபிட் அடைய போறவங்க யாரு, லைஃப் ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரி செக்டார்ல உள்ளவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபார்மர்ஸை பொறுத்தவரை யாரெல்லாம் டீ, காஃபி, ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர்ல விவசாயிகள் யாரெல்லாம் டீ, காஃபி, ஸ்பைஸ் அண்ட் பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்றாங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா இப்ப இதுக்கெல்லாம் போடப்பட்டிருந்த டாக்ஸ் அமெரிக்கா ரொம்ப ரொம்ப கம்மி பண்றாங்க. அதனால அமெரிக்கால இருந்து நிறைய, இந்தியால இருந்து நிறைய டீ, காஃபி, ஸ்பைஸ் இந்த மாதிரி பொருட்கள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகும். ஸோ அதனால யார் மட்டும் தான் பெனிஃபிட் ஆகும் இந்த அக்ரிமெண்ட்னால, இந்த ப்ராடக்ட்ல யார் யார் க்ரோ பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பெனிஃபிட் இருக்கு தவிர யாரெல்லாம் மாய்ஸ் க்ரோ பண்றாங்களோ அவங்களுக்கு, அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோயா ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இதனால பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இதை வந்து ஃபார்மர் வந்து இது பண்றாங்க. ஸோ மெயினா இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் மொத்தம் 3 இஷ்யூ இருக்கு இந்த அக்ரிமெண்ட்ல. ஒன்னு என்ன அப்படின்னா, இந்த ஒரு சில விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ரெண்டாவது, நம்ம வந்து 500 பில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்பிலான பொருட்களை அடுத்த 2 வருஷத்துக்கு வாங்க போறோம், அடுத்த 5 வருஷத்துக்கு வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சாத்தியமே இல்லை, அந்த மாதிரிலாம் வாங்கவே முடியாது. இது வந்து இப்போ கரண்ட்ல வாங்கிட்டு இருக்கிறத 11x வந்து ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஒரு முக்கியமான கட்டுப்பாடு வச்சிருக்காங்க, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலே இனிமே வாங்கக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. அதுக்கு இந்தியா ஓகே சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இப்போ ட்ரேட்ல இருக்கிறது ஓகே, இப்போ ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கணுமா வாங்க வேணாமா அப்படிங்கிறது முடிவு பண்றது அது நம்மளுடைய சாவர்னிட்டி, ஓகே, நம்மளுடைய ஒரு நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ரிலேஷன். பட் அதுல வந்து அமெரிக்கா தலை நுழைக்கிறது இந்தியாவுடைய இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல, அதே மாதிரி இந்தியாவுடைய அந்த சாவர்னிட்டியை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிற நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் அந்த அக்ரிமெண்டோடைய முக்கியமான இஷ்யூ. ஸோ இது எப்படி கவர்மெண்ட் சால்வ் பண்ண போறாங்க, இது வந்து ஒரு இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் மட்டும்தான், ஓகேங்களா. இன்னும் ஃபைனல் அக்ரிமெண்ட் அடுத்த மார்ச் ஏப்ரல்ல தான் அடுத்த ரவுண்ட் வந்து பேச போறாங்க. ஸோ அதனால இதுல நிறைய இஷ்யூஸ் வந்து எழுது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய அக்ரிமெண்ட் இந்தியா போட்டிருந்தாங்க இல்லையா, அதுலலாம் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரல. யூ கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க, ஒமான் கூட அக்ரிமெண்ட் போட்டாங்க, நியூசிலாந்து கூட அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட்லாம் எந்த பிரச்சனையும் வரல. பட் இதுல பிரச்சனை வருது. ஸோ இந்தியாவுடைய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% மக்கள் விவசாயத்தை தான் நம்பி இருக்காங்க. ஸோ அதனால அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த ஒட்டுமொத்த அக்ரிமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல அப்போஸ் பண்றீங்களா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு இஷ்யூவா இருந்தால் நமக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஜெனரேட் பண்ணும். அப்போதான் நீங்க வந்து பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு கிளியர் கட் விஷன்ல பார்க்க முடியும். ஸோ அதனால தயவு செஞ்சு வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் உங்களுடைய பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போதான் நம்ம வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.